ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் செழிப்பான காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான கிராமத்தில் ஏழை விவசாயி வசித்து வந்தான். அவன் தனது கனிவான இதயத்தாலும் மென்மையான குணத்தாலும் கிராமம் முழுவதும் அறியப்பட்டான். ஒரு நாள் தனது சிறிய வாத்து கூட்டத்தை மேய்க்கும் போது ஒரு விசித்திரமான இதுவரை கண்டிராத ஒரு வாத்தை கண்டான். அதன் இறகுகள் சூரிய ஒளியில் தூய தங்கம் போல் மின்னியது. அவன் கண்களை நம்ப முடியவில்லை. இது ஏதோ அதிசயம் என்று எண்ணி ஜாக்கிரதையாக வாத்தை தொட்டான். அதன் இறகுகளை தொட்டதும் தங்கமாக மாறியது. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தங்க வாத்தை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு விரைந்தான். செய்தி கிராமம் முழுவதும் விரைவாக பரவியது. விரைவில் தங்க வாத்தை பார்க்க வெகு தொலைவில் இருந்து மக்கள் வந்தனர். விவசாயி பறவையை பார்க்க அவர்களை அனுமதித்தான். மேலும் அவர்களுக்கு ஒரு இறகு பரிசாகவும் வழங்கினான். நாட்கள் வாரங்களாக மாற விவசாயியின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. தங்க வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டையை இடுவதால் அவன் நினைத்ததை விட பணக்காரனாக மாறினான். அவன் உணவுக்காக சிரமப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் விவசாயியின் புதிய செல்வத்தால் சிலருக்கு பொறாமை வந்தது. பேராசை கொண்ட வணிகர்களும் தந்திரமான திருடர்களும் தங்க வாத்தை திருட முற்பட்டனர். ஆனால் விவசாயி ஒரு முட்டாள் அல்ல. அவன் ஒரு கணம் கூட தனது பார்வையில் இருந்து வாத்தை விடாமல் கவனமாக கண்காணித்தான். ஒரு நாள் இரவு விவசாயி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு திருடர்கள் கூட்டம் தங்க வாத்தை திருடும் நோக்கில் அவரது வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆபத்தை உணர்ந்த தங்க வாத்து பலத்த சத்தம் எழுப்பி விவசாயியை தூக்கத்திலிருந்து எழுப்பியது. திருடுகளை கண்டவுடன் அவர்களை அடித்து விரட்டினான். தனது விசுவாசமான வாத்தின் உதவியுடன் அவர்களை விரட்டியடித்தான். அன்று முதல் தங்க வாத்தை இன்னும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டான். அதன் உண்மையான மதிப்பு அதன் தங்க இறகுகளிலோ அல்லது அது கொண்டு வந்த செல்வத்திலோ அல்ல, மாறாக அதில் தனக்கு அளித்த மகிழ்ச்சியிலும் பாதுகாப்பிலும் உள்ளது என்பதை அறிந்தான். அதனால் விவசாயியும் அவரது தங்க வாத்து எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது.